வெல்லும் ஜனநாயகம் என்கிற மகத்தான மாநாட்டை நாம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிற நிலையில் அந்த மாநாட்டிலேயே பல்லாயிரக்கணக்கிலே பெண்கள் வருகை தந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கிற சூழலில் மீண்டும் சென்னைக்கு வாருங்கள் என்று அழைப்பது நியாயமா என்ற எண்ணம் தோன்றியது. ஆகவே எளிமையான முறையில், சுருக்கமான முறையில் சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலிருந்து மகளிர் பங்கேற்றால் கூட போதுமானது என்று நான் வழிகாட்டிய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது என்றாலும் கூட அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து நிகழ்வை வெற்றி பெறச் செய்கிற உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கும் சரி, இந்த வெள்ளி விழா மாநாட்டுக்கும் சரி, தோழர் உஞ்சை அரசன் அவர்கள் நம்மிடையே இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். மகளிர் மாநாடு நடக்கும் போதெல்லாம் அவரே முன்னின்று உங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை கடந்த காலங்களில் ஆற்றி வந்ததை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்திட கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இங்கே மிக பிரமாண்டமான ஒரு திருவுருவப் படத்தை திறந்து வைத்த மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். தோழர் உஞ்சை அரசன் அவர்களுக்கு உங்கள் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். மார்ச் 8 என்பது உலகம் முழுவதும் மகளிர் நாளாக கொண்டாடப்படுகிற ஒரு உன்னத நாள். நாளை நாம் நடத்த இயலாத நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை உலக மகளிர் நாள், அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அரசியல் வெள்ளி விழா மாநாடு. சொல்லப்போனால் கட்சியின் சார்பிலே பிரமாண்டமாக அந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும். வெள்ளி விழா மாநாடு என்ற பெயரிலேயே தனியே ஒரு நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும். வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் ஒரு அங்கமாக அதை நாம் இணைத்துக் கொண்டோம். அந்த குறையை தீர்க்கிற வகையில் மகளிர் விடுதலை இயக்கம் கட்சியின் வெள்ளி விழா மாநாடு என்று இதை பிரகடனம் செய்து தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் வெள்ளி விழா மாநாடு என்று ஒருங்கிணைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரிலே நாம் இயங்கத் தொடங்கி 34 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை நான் ஏற்றபோது தேர்தல் அரசியல் வேண்டாம் என்கிற அடிப்படையில் தான் மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மக்களை சந்தித்து அமைப்பாக்குகிற முயற்சியில் ஈடுபட்டோம். தேர்தல் பாதை திருடர் பாதை என்று முழங்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக இருந்த காலத்திலே நாம் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்ற முடிவில் உறுதியாக இருந்தோம். அப்படி ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டோம். பகலெல்லாம் நான் அரசு ஊழியராக பணியாற்றுவேன். மாலை 6 மணிக்கு மேல் விடுதலை சிறுத்தையாக களமாடுவேன். மதுரையை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு செல்வது, மக்களை சந்திப்பது, அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்பது, தெருவிலே கூட்டி வைத்து உட்கார வைத்து தெருவிளக்கு வெளிச்சத்திலே அனைவரையும் அமர வைத்து அவர்களிடம் நின்று நான் உரையாற்றுவது உண்டு. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். அதற்கு அரசியல் விழிப்புணர்வு தேவை.
என்கிற அடிப்படையிலே நான் தோழர்கள் அழைக்கிற அழைப்புக்கு ஏற்ப, இழுக்கிற இழுப்புக்கு ஏற்ப லாரிகளில் ஏறி கிராமங்களுக்கு செல்வது, பிறகு நடந்தே மதுரைக்கு வருவது, நள்ளிரவுக்கு மேல் பேருந்து வசதி இருக்காது. இப்படி 90, 91 அந்த காலகட்டங்களில் என்னுடைய பொது வாழ்க்கை பயணம் தொடங்கியது. பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவது பதவிக்காக என்கிற நிலை இல்லாமல், பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவது சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்கிற கனவுகளே இல்லாமல், ஈழ விடுதலைக்காக போராடுகிற விடுதலை புலிகளைப் போல் இல்லாவிட்டாலும் கூட குடும்பம், பெண்டு, பிள்ளை என்கிற வளையங்களை தாண்டி மக்களுக்காக ஏன் நாம் போராடக்கூடாது, பணியாற்றக்கூடாது என்கிற அந்த புரிதலோடு தான் நான் இளைஞர்களை தன்வயப்படுத்தினேன். கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து பேசினேன். விடிய விடிய நான் நடந்தே வந்து மறுபடியும் அரசு பணிக்கு தயாராவேன். இரவெல்லாம் கண்டன சுவரொட்டிகளை ஒட்டுவது, விடிய விடிய சுவரொட்டிகளை பேருந்துகளில் ஒட்டுவது, அதன் பிறகு தங்கியிருக்கும் அறைக்கு சென்று குளித்து முடித்து உடை மாற்றிக்கொண்டு ஒரு சைக்கிளிலே விரைந்து நான் அலுவலகம் சென்று கையெழுத்திடுவேன். அங்கே தேடி வருவார்கள். மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, இந்த மாவட்டங்களை சார்ந்த மக்கள், பாதிக்கப்படுகிற, பல வகையிலும் பாதிக்கப்படுகிற மக்கள் நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தை தேடி வருவார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வெளியே ஒரு மரத்தின் நிழலில் நில்லுங்கள் என்று சொல்லி வைப்பது வழக்கம். அங்கே ஒரு கரும்புச்சாறு கடை உண்டு. அந்த கடைக்காரர்களிடம் என்னை தேடி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கரும்புச்சாறு கொடுத்துவிட்டு நோட்டிலே எழுதி வை, உனக்கு நான் பின்னால் தருகிறேன் என்று சொல்லி வைப்பேன். என்னுடைய வேலையை முடித்துவிட்டு இடையிடையே வெளியே வந்து மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் என் தொடக்க கால பணி. எந்த நோக்கமும் கிடையாது. எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற ஆசையோ, எம்பி ஆக வேண்டும் என்ற ஆசையோ, பதவி பவிசு கிடைக்கும் என்கிற கனவோ கற்பனையோ துளியும் இல்லாத காலம் அந்த காலம். அரசு பணியில் இருந்து கொண்டே அப்போது நான் பெற்ற சம்பளத்தை கொண்டு சுவரொட்டி அடிக்கவும், தொண்டறிக்கைகளை அச்சிடவும், போராட்டங்களை நடத்துவதற்கான செலவுகளை சமாளிக்கவும், நான் தங்கியிருந்த அறைக்கு வாடகை தரவும், என்னை தேடி வருகிற அனைவருக்கும் சமைத்து தரவும், அப்படி அந்த சம்பளத்தை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டேன். ஊர் புதிது, மண் புதிது, மக்கள் புதிது, அந்த சூழல் புதிது. யாரும் தெரிந்த முகமில்லை, பழகிய முகமில்லை. என்னுடைய 27 வயது வரையில் நான் சென்னையிலேயே இருந்து பழக்கப்பட்டு விட்டேன். 17 வயதில் சென்னைக்கு வந்தேன். 27 வயது வரையில் சென்னையில் இருந்து மாநில கல்லூரியிலே பட்டம் பயின்றேன். சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலை பயின்றேன். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றேன். அதன் பிறகு எனக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதையொட்டி மதுரைக்கு போனவன் தான். இப்படி என் வாழ்க்கை மாறிப்போனது. தலித் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாத போது அம்பேத்கரை தெரியும். தலித் அரசியல் தெரியாது, தலித் இலக்கியம் தெரியாது, தலித் பண்பாடு தெரியாது, தலித் கலை தெரியாது, தலித் விடுதலை தெரியாது. தோழர்களே, அப்படி தொடங்கிய என் தொடக்க கால வாழ்வு தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று தீர்க்கமாக முடிவெடுத்த வாழ்வாகத்தான் இருந்தது. இந்த எளிய மக்களுக்கு எதிராக இழிவுகளும் வன்கொடுமைகளும் ஒரே நேரத்தில் இந்த சமூகத்தில் தொடர் தாக்குதல்களாக இருந்து வந்தன.
ஒப்பீட்டளவிலே வட மாவட்டங்களில் இல்லாத அளவுக்கு தென் மாவட்டங்களில் காண முடிந்தது. சாதியை சொல்லி இழிவு செய்கிறான் என்பதை கடந்து தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறான், படுகொலை செய்கிறான், சொத்துக்களை சூறையாடுகிறான், கணவன் முன்னாள் மனைவியை மானபங்கப்படுத்துகிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், வயது முதிர்ந்தவர்களை தாக்குகிறான், காட்டுமிராண்டித்தனமான வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கின்றன. அரசு, காவல்துறை, வருவாய்த்துறை கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறது. லேசாக திமிரினால் கூட திமிருகிற பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு போடுகிற வன்கொடுமை, அரச வன்கொடுமை தலைவிரித்தாடியது. இதையெல்லாம் கண்டு பொறுக்க முடியாத நாம் அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று முழங்கத் தொடங்கினேன். காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன் மீது தாக்குதல் தொடுக்கிற போது நீ ஏன் பயந்து பின்வாங்கி ஓடுகிறாய்? உன் தெருவுக்குள்ளே 10 பேர் நுழைந்து உன் குடிசைகளை கொளுத்து விட்டு சிராய்ப்பு இல்லாமல் போகிறானே, அது ஏன்? எப்படி? ஏன் அதையெல்லாம் நீ வேடிக்கை பார்க்கிறாய், பின்வாங்கி ஓடுகிறாய் என்று நான் ஆவேசப்பட்டேன். எரிமலையாய் குமுறி எழுந்தேன். என் வசனங்களை அல்லது வாசகங்களை பார்த்த தம்பிகள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், தென்னை மரம் ஏறி சுத்தம் செய்கிறவர்கள், கட்டிட வேலை செய்கிறவர்கள், கம்பி கட்டுகிறவர்கள், கொத்தால் சித்தால் வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாய கூலிகளாக இருந்தவர்கள் என்னை தேடி வந்தார்கள், நாடி வந்தார்கள். இந்த பிரச்சனைகளை சொன்னார்கள். நான் எழுதி கொடுக்கிற அந்த வாசகங்களை சுவரொட்டிகளாக அச்சிட்டு ஒட்டினார்கள். போய் அடிச்சு ஒட்டுன்னு சொல்ல மாட்டான், நானே போய் பிரஸ்ல இருந்து அந்த வாசகத்தை அடிச்சு இப்படிதான் சுவரொட்டி வடிவமைக்கணும், இப்படி எழுத்துக்கள் இருக்க வேண்டும், இந்த முழக்கம் இப்படி இருக்க வேண்டும், இந்த பங்க்சுவேஷன் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விடிய விடிய நானே அந்த அச்சகத்தில் இன்று அந்த வேலையை பார்ப்பேன். விடியற் காலை 2 மணிக்கு சுவரொட்டிகள் கிடைக்கும். அதன் பிறகு பசையை காய்ச்சி எடுத்துக்கொண்டு மதுரை வீதிகளில் வீதி வீதியாக சென்று ஒட்டுவோம். ஓடுகிற பேருந்துகள் 6 மணிக்கு மேல் 8 மணி வரையில் ஓடுகிற பேருந்துகளில் அதை ஒட்டுவோம். அங்குள்ள அம்பேத்கர் இயக்க தலைவர்களை எல்லாம் சந்தித்து ஒருங்கிணைத்து கூட்டமைப்பு என்கிற பெயரால் பேரணிகளை நடத்தி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அப்போதெல்லாம் தேர்தல் அரசியல் பக்கம் அடியெடுத்து வைப்போம் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஏப்ரல் 14 என்றால் சிறுத்தைகள் அணிவகுப்பு. கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார், அது சித்திரை திருவிழா. நீ கள்ளழகருக்கு நடத்துகிற சிறுவிழா சித்திரை திருவிழா என்றால் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற திருவிழாவும் சித்திரை திருவிழாதான். ஏனென்றால் அம்பேத்கர் பிறந்தது ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 என்றால் அது சித்திரை 1. எனவே அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவை சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்று நான் கொண்டாடத் தொடங்கினேன். மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று எழுதி ஒட்டினேன். விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்று முழக்கம் எழுப்பினேன். இப்படி இந்த மக்களை உசுப்பினேன். தேர்தல் அரசியல் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. அப்படி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இன்றைக்கு புறப்படுகிற போதே முதலமைச்சர் என்கிற கனவோடு பலர் புறப்படுகிறார்கள். கட்சி தொடங்குவதற்கு முன்பே இவர்தான் முதலமைச்சர் என்று ஊடகங்கள் தூக்கி பிடிக்கின்றன. மக்களிடம் செல்லாமல், மக்களுடைய வேர்வையை பார்க்காமல், அவர்கள் சிந்துகிற ரத்தத்தை பார்க்காமல், கண்ணீரை துடைக்காமல், கால் வலிக்க நடக்காமல், தூக்கத்தை தொலைக்காமல், பசி கிடக்காமல், அவமானங்களை சந்திக்காமல், மணிக்கணக்கிலே நிற்காமல், போராடாமல், பயணிக்காமல், பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்ததுமே முதலமைச்சராக வேண்டும் என்று இப்போதெல்லாம் வெளியே வருகிறார்கள். தோழர்களே, 10 ஆண்டு காலம் இப்படி இந்த மக்களின் அவலங்களை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு அவர்களுக்காக போராட்டங்களை கட்டமைத்து, அதனால் அரசு ஊழியராக இருந்த என்னை சஸ்பெண்ட் செய்து தூக்கி அடித்தார்கள்.
மதுரையில் இருந்து கோவைக்கு, கோவையில் இருந்து சென்னைக்கு, சென்னைக்கு வந்த பிறகு சஸ்பென்ஷன். 2.5 ஆண்டுகள் நான் ஒரு பொய் வழக்கிலே பதவி இழந்து அரை சம்பளம் பெற்றுக்கொண்டு ஊர் ஊராய் சுற்றினேன். அப்போது சொன்னேன், முழு சம்பளம் வாங்கிய போது என்னால் ஊர் முழுவதும் நாடு முழுவதும் செல்ல முடியவில்லை, ஏனென்றால் அரசு பணியில் இருந்ததால். இப்போது சஸ்பெண்ட் செய்து இடைநீக்கம் செய்து அரை சம்பளமும் தந்திருக்கிறீர்கள், நல்லதாகிவிட்டது. நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு இதுதான் வாகாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது என்று. ஒரு நாள் மார்த்தாண்டம், அடுத்த நாள் பாண்டிச்சேரி, அடுத்த நாள் கோயம்புத்தூர், அடுத்த நாள் தருமபுரி, இப்படி தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திரிகிற வாய்ப்பை அந்த 2.5 ஆண்டுகளில் நான் பெற்றேன். சென்னைக்கும் அதன் பிறகுதான் அமைப்பு வந்தது, கடலூர் மாவட்டத்திற்கும் அதன் பிறகுதான் அமைப்பு வந்தது. 95 திட்டக்குடி படுகொலைக்கு பிறகுதான் வட மாவட்டங்களுக்கே இயக்கம் வந்தது. 10 ஆண்டு காலம் இப்படி நாம் பயணித்த போது மேலவளவு படுகொலை தேர்தல் தொடர்பாக சிந்திக்க வைத்தது. உள்ளாட்சி தேர்தலிலே மேலவளவு கிராமத்திலே முருகேசன் தனியாக போட்டியிட்ட நிலையிலே அவனை படுகொலை செய்தார்கள். அப்போதுதான் நாம் தேர்தலை புறக்கணித்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விடுவதா? நாம் தேர்தலை புறக்கணித்தாலும் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதில்லை. குடிசையை கொளுத்துகிறவனுக்கே இவர்கள் ஓட்டு போடுகிறார்கள் விவரம் தெரியாமல். சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறவனையே தேர்ந்தெடுக்கிறார்கள் விவரம் தெரியாமல். யாருக்கு வாக்களிப்பது என்று கூட இந்த சமூகத்திற்கு தெரியவில்லை. எவன் எதிரி என்று கூட உணர முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். அதிகாரத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லை. அதிகாரம் வேண்டும், அதை சுவைக்க வேண்டும் என்கிற நுகர்வுணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தோழர்களே நாம் மாற்றி சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று விழுப்புரத்திலே கூடிய மாநில செயற்குழுவில் 1998 மேலவளவு படுகொலை 1997 மேலவளவு முருகேசன் படுகொலையை கண்டித்து சென்னையிலே மாபெரும் பேரணி. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு இயக்கத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. வரலாறு காணாத பேரணி, சென்னையை குலுக்கிய பேரணி, ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்த பேரணி, அதிகார வர்க்கத்தை அதிர வைத்த பேரணி, அரசியல் அரங்கில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்றைக்கு இயக்கமாக இருந்த காலத்தில் நாம் சென்னையிலே நடத்திய பேரணி. எண்ணற்ற பல பேரணிகள். புளியங்குடி படுகொலையை கண்டித்து கோட்டையை நோக்கி பேரணி போயிருக்கிறோம். இந்த மேலவளவு படுகொலையை கண்டித்து சென்னையில் மட்டுமல்ல, மதுரை மேலூரிலும் எனது தலைமையிலே பேரணி நடந்தது. துப்பாக்கிச் சூடு வரையில் போனது. தடியடி நடத்தினார்கள் சிறுத்தைகள் மீது. அதன் பிறகுதான் 98, 99, 98 காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஏன் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், தேர்தலை புறக்கணிப்பதால் நம்மை நக்சல்வாதிகள் என்று காவல்துறையினர் சந்தேகப்படுகிறார்கள், தேர்தலை புறக்கணிப்பதால் நம்மை விடுதலை புலிகளோடு தொடர்புடைய தீவிரவாத இயக்கம் என்று சந்தேகப்படுகிறார்கள், தேர்தலை புறக்கணிப்பதால் மக்களும் நம்மை அச்சத்தோடு பார்க்கிறார்கள், அந்நியப்பட்டு நிற்கிறார்கள், தேர்தலை புறக்கணிப்பதால் ஓட்டு போட விரும்புகிற மக்களுக்கு நம்மால் வழிகாட்ட முடியாமல் இருக்கிறது. எனவே நம்முடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கருதி விழுப்புரத்தில் கூடிய செயற்குழுவிலே, மாநில செயற்குழுவிலே கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை மாறாமல் உத்தியை மாற்றுவோம் என்ற முழக்கத்தை நான் முன்வைத்தேன். தேர்தலில் பங்கேற்பது, தேர்தலில் பங்கேற்க கூடாது என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அது ஒரு உத்தி. ஆகவே நாம் எந்த கொள்கையை, கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறோமோ, சாதி ஒழிப்பு அரசியலை உள்வாங்கி இருக்கிறோமோ, அதில் நாம் உறுதியாக நிற்போம். அதே வேளையில் தேர்தலை புறக்கணிப்பதை கைவிட்டு தேர்தலில் பங்கேற்போம் என்ற முடிவுக்கு வருகிறோம். மேலவளவிலேயே முருகேசனுக்கு வாக்களியுங்கள், வேலை செய்யுங்கள் என்று நான் இயக்க தோழர்களை, ஆற்றல் அரசு போன்ற தோழர்களை கேட்டுக்கொண்டேன்.
களத்திற்கே போனார்கள். முருகேசனுக்கு ஆதரவு தந்தார்கள். முருகேசன் அப்போது திமுக பிரதிநிதியாக இருந்தார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அருமை தோழர்களே, 98 அந்த முடிவெடுத்துதான் 99 தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம். அந்த 10 ஆண்டு காலம் நெருப்பாற்றில் நீந்திய காலம். அந்த 10 ஆண்டு காலம் விவரிக்க முடியாத அளவுக்கு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்த காலம். இந்த 10 ஆண்டு காலம் உறக்கத்தை தொலைத்து மக்களோடு உறவாடிய காலம், போராடிய காலம், ரத்தம் சிந்திய காலம், மக்களோடு மக்களாக கண்ணீர் வடித்த காலம், ஆட்சியாளர்களுக்கும் சாதி வெறியர்களுக்கும் எதிராக மக்களை அணிதிரட்டி பல்வேறு பேரணிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்த காலம். இந்த 10 ஆண்டு கால அனுபவத்தை பக்கம் பக்கமாக எழுத முடியும். அதை இன்றைக்கு கூட என்னால் விவரிக்க முடியாது. அதை எண்ணி பார்த்தால் நான் உணர்ச்சி வயப்படுவேன். 1999 நாம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைப்பது என்று முடிவெடுத்து தனித்து ஒரே ஒரு தொகுதியில் அல்லது 2 தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களை நிறுத்துவது என்ற முடிவை எடுத்தோம். அப்போது நான் அரசு ஊழியராக இருந்தேன், அறிவியல் உதவியாளராக இருந்தேன், சென்னையில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட என் மனம் ஒவ்வவில்லை, அதை ஏற்கவில்லை. ஏதோ ஒரு நெருடல் என்னை வதைத்துக் கொண்டே இருந்தது. நாம் எடுத்த முடிவு சரியில்லை என்று எனக்குள் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. அதனாலும் என்னால் உறங்க முடியாத நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மூப்பனார் 3வது அணியை கட்டமைப்பதற்கான ஒரு நெருக்கடியில் இருந்தார். அவருடைய அந்த நிலைப்பாடுதான் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கியது. நீங்கள் தேர்தலுக்கு வர முடிவெடுத்து விட்ட பிறகு ஏன் தயங்குகிறீர்கள்? தனியே நின்று என்ன செய்ய போகிறீர்கள்? எங்களோடு வாருங்கள் என்று மூப்பனாரை அழைத்து பேசிய பிறகுதான் தோழர்களே 1999 ஆண்டு மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்கிற பெயரிலேயே தேர்தலை முதலாக நாம் சந்தித்தோம். தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்ன திருமாவளவனே தேர்தல் களத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் தலைகீழாக மாறியது. மூப்பனார் அப்போது 5 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு தந்தார். எனக்கு அப்போது அதன் வலிமை தெரியவில்லை. தேர்தல் அரசியலில் 5 தொகுதிகளில் முதலில் போட்டியிடுவது என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்தது, எதிர்கால அரசியலுக்கு அது எந்த அளவுக்கு பயன்படும் என்பதை என்னால் யூகித்தறிய முடியாத நேரம். நானே போய் 3 தொகுதிகளை திருப்பி தந்துவிட்டு 2 தொகுதிகளை போதும் என்று பெற்றுக்கொண்டேன். இந்த 2 தொகுதிகளில் நான் போட்டியிடுவதில்லை என்று உறுதியாக இருந்தேன். மூப்பனார் என்னை அழைத்து சொன்னார், இந்த தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் வந்ததற்கு பொருள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வேட்பாளராக நிற்க வேண்டும், இல்லை என்றால் அது பயனில்லை என்று சொன்னார். சிதம்பரம் தொகுதியிலே பெரியவர் இளைய பெருமாள் கேட்கிறார், நீங்கள் நிற்பதாக இருந்தால் உங்களுக்கு அதை தருகிறோம், இல்லை என்றால் நாங்கள் இளைய பெருமாள் அவர்களுக்கு தந்து விடுவோம். ஆனால் என்னுடைய விருப்பம் நீங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக நில்லுங்கள் என்று என்னை அறிவுறுத்தினார், எனக்கு அறிவுரை சொன்னார். அப்போதும் என் மனம் ஒப்பவில்லை, வேண்டாம் என்றுதான் தவிர்த்தேன். ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்தேன். அவர் கட்டாயப்படுத்திய பிறகு அப்போது இயக்குநராக இருந்தவர் நல்வாய்ப்பாக, உனக்கு நான் ராஜினாமா தரமாட்டேன், உன் மீது விசாரணை இருக்கிறது என்று மறுதளித்தார். எனக்கு மகிழ்ச்சியாக போய்விட்டது. அதை போய் மறுபடியும் நான் மூப்பனாரிடத்திலே சொன்னேன், என்னுடைய ரிசைனேஷன் பதவி விலகலை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்,
எனவே என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் விட்டபாடில்லை. உடனே உள்துறை செயலாளருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு திருமாவளவன் ரிசைனேஷனை உடனே நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அடுத்த 10 நிமிடத்தில் எனக்கு தகவல் வருகிறது, இயக்குனர் அழைக்கிறார் வாருங்கள் என்று. நான் போய் மறுபடி எழுதி கொடுத்து விட்டு பதவியில் இருந்து வெளியேறிவிட்டு ஒரு வேட்பாளராக போய் சிதம்பரத்திலே நின்றேன். அருமை தோழர்களே, அதை மட்டும் ஒரு காவியமாக எழுத முடியும். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நான் வேட்பாளராக போய் நின்றதை ஒரு இலக்கிய படைப்பாளராக இருந்தால் காவியமாக எழுதுவான். ஒரு அரசியல் கட்டுரையாளராக இருந்தால் வால்யூமாக அதை எழுத முடியும். பகுதி பகுதியாக பாகம் பாகமாக எழுத முடியும். தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு தொகுதியில் தேர்தல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு, வரலாறு காணாத எழுச்சி, விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம், 15 நாள் இடைவெளிதான். மூப்பனார் தலைமையிலே சிதம்பரத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆர் இங்கே வந்தபோது எப்படி ஒரு எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சியை இப்போது 25 ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். அதே மேடையில் மூப்பனார் சொன்னார், நான் பொது வாழ்க்கையில் இத்தனை 10 ஆண்டுகள் இருந்துவிட்டேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எழுச்சிகரமான இளைஞர் பட்டாளத்தை பார்த்ததில்லை, பொதுக்கூட்டத்தை நான் பார்த்ததில்லை என்று பேசினார். பத்திரிகைகளில் எழுதினார்கள், ஆருத்ரா தரிசனத்திற்குத்தான் சிதம்பரம் திணறும், ஆனால் திருமாவளவன் நடத்திய பொதுக்கூட்டத்திலே சிதம்பரம் திணறியது ஆருத்ரா தரிசன விழாவை போல் அது இருந்தது என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தின் எழுச்சியை பார்த்துவிட்டு அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அவரோடு கூட்டணியில் இருந்தவர்களும் மிகப்பெரிய வன்முறையை, வெளிப்படையான வன்முறையை காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடத்தினார்கள். தேர்தல் நடக்கிறதா, வன்முறை வெறியாட்டம் நடக்கிறதா என்று வித்தியாசம் பார்க்க முடியாத அளவுக்கு திரும்புகிற திசையெல்லாம் தீப்பிடித்து எரிகிறது. குடிசைகள் கொளுத்தப்படுகின்றன. வாக்களிக்க போகிற மக்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் வெட்டப்படுகிறார்கள். விரல் போய்விட்டது. கெண்டைக்காலை வெட்டிவிட்டார்கள். கணுக்கையை மணிக்கட்டு வெட்டிவிட்டார்கள். தலையில் காயம், முகத்தில் காயம், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காயப்பட்டார்கள். திருமாவளவனுக்கா ஓட்டு போட்டீர்கள், திருமாவளவனுக்கா ஓட்டு போடுகிறீர்கள். ஒரு நாள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு. சிறுத்தைகளின் வண்டிகளை பார்த்தால் தாக்குதல். ஒட்டுமொத்த சிதம்பரம் தொகுதியே ரணகளமாகிவிட்டது. அங்கே நான் வடித்த கண்ணீரை டெல்லி வரையில் கொண்டு போய் சேர்த்தேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாள் நான் அழுது கொண்டே இருந்தேன். தோற்று போனதற்காக அல்ல, என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களின் குடிசைகளை கொளுத்து விட்டார்களே, தாக்குதல் நடத்திவிட்டார்களே, இளைஞர்களை வெட்டி காயப்படுத்தி விட்டார்களே, சாதி வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்களே என்ற கவலை. பிரச்சாரம் செய்ய தெரியவில்லை, வாக்கு சேகரிக்க தெரியவில்லை. வெறுமன கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் சிதம்பரத்திலே கொண்டு போய் என்னை விட்டு விட்டார்கள். 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கிறான் போலீஸ். மக்கள் அதை ஏற்கவில்லை. 4 மணிக்கு 5 மணி வரையில் பிரச்சாரம். 5 மணிக்கு மேல் நான் போய் படுக்க முடியாது. குளித்துவிட்டு உடனே துணியை மாற்றிக்கொண்டு தயாராக வேண்டும். வண்டியில் நின்று கொண்டேதான் பல நாள் தூங்கினேன். ஓட்டு கேட்டுக்கொண்டே தூங்கி வழிந்து கொண்டே பிரச்சாரம் செய்தேன். வாக்கு எண்ணிக்கையின் போது அன்றைக்கு நாம் மூப்பனாருடைய சின்னமான சைக்கிள் சின்னத்திலே நின்ற நிலையில் மக்களே தங்கள் சொந்த செலவிலே ஆங்காங்கே சைக்கிளை எடுத்து மரத்தின் உச்சியிலே கட்டி வைத்தார்கள், வீதியின் வாசலிலே கட்டி வைத்தார்கள். இது திருமாவளவன் கோட்டை, யாரும் உள்ளே நுழையாதீர்கள் என்றார்கள். சைக்கிள் சின்னத்திற்கே எங்கள் வாக்கு என்று வேறு சின்னங்களுக்கு வாக்கு கேட்டு வந்தவர்களை விரட்டி அடித்தார்கள்.
அப்படி ஒரு எழுச்சிகரமான தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதற்கு முன்னும் இருந்திருக்க வாய்ப்பில்லை, அதற்கு பின்னும் இதுவரையில் நடந்ததில்லை. ஆத்திரப்பட்ட போட்டியாளர்கள், நம்மை எதிர்த்து நின்றவர்கள் சாதியை பயன்படுத்தி வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு மிகப்பெரிய பாதிப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள். தோழர்களே, நான் வந்து அழுது கொண்டே தொலைபேசியில் பேட்டி கொடுத்து விட்டு KR நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்த நிலையில் அவரை போய் சந்தித்து மனு கொடுப்பதற்காக மூப்பனார் அவர்களோடு டெல்லிக்கு சென்று முதல் முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்தேன். ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்தேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளராக இருந்த KR நாராயணன் என்னை தோளோடு அணைத்துக் கொண்டு ஆறுதல் சொன்னார். அரசியல் இப்படித்தான் இருக்கும், தைரியமாக இருங்கள், ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். 99 தொடங்கிய இந்த பயணம் 2001 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கிற வாய்ப்பு எடுத்த எடுப்பிலேயே 99 கூட்டணியில் இடம்பெற்றோம். அடுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம். தமிழ்நாட்டில் 8 தொகுதிகள், பாண்டிச்சேரியில் 2 தொகுதிகள். அன்றைக்கும் நான் உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எல்லா தொகுதிகளிலும் தோல்வியை தழுவினோம். நான் போட்டியிட்ட மங்களூர் தொகுதியில் மட்டும் நான் வெற்றி பெற்றேன். தேர்தல் முடிவை பற்றி நான் கவலைப்படவில்லை. வாக்கு எண்ணுகிற இடத்திற்கும் நான் செல்லவில்லை. என்ன ஆகும் என்று நான் தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் போய் உட்காரவில்லை. தம்பிகள் பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள், நாம் வெற்றி பெற்று விட்டோம், 2000-3000 வாக்குகள் வித்தியாசம் என்று சொன்னார்கள். எனக்கு அதில் பெரிய களிப்பில்லை, மகிழ்ச்சி இல்லை. நான் கொண்டாடவில்லை, யாருக்கும் இனிப்பு தரவில்லை, வேட்டு போடவில்லை. வெற்றி பெற்று விட்டோம், அவ்வளவுதான். 2001க்கு பிறகு 2004ஆம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் ஏற்கனவே 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். எண்ணி முடித்த போது 1999ஆம் ஆண்டு நாம் பெற்ற வாக்குகள் 2.25 லட்சம் வாக்குகள். அந்த மூப்பனார் தலைமையிலான 3வது அணியிலே 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் திருமாவளவன் மட்டும்தான். 40 வேட்பாளர்கள் இன்றைக்கு 3வது அணியிலே போட்ட வாக்குமனு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. எல்லாம் 1 லட்சத்துக்கு கீழே தான். வன்முறைகளை தாண்டி மக்கள் அளித்த வாக்குகள் 2.5 லட்சம். அங்கே தலித்துகளின் வாக்குகள் மொத்தம் 3 லட்சம் தான். 3 லட்சத்தில் 2.5 லட்சம் வாக்குகள் போய் 10 நாள் இடைவெளியிலே களத்தில் இறங்கிய திருமாவளவனுக்கு அளித்தார்கள் மக்கள். அதனால்தான் சிதம்பரம் சிறுத்தைகளின் தாய்மடி என்று நான் சொல்லுவது. மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்தார்கள். அந்த காரணத்தினால்தான் 2001 கலைஞர் தலைமையிலான திமுக கூட்டணியில் நாம் இடம்பெற முடிந்தது. அதிலே 10 தொகுதிகளில் போட்டியிட்டும் நாம் ஒரு தொகுதியில் நான் மட்டும் வெற்றி பெற்றேன். 2004 நாங்கள் 2.25 லட்சம் வாக்குகளை வாங்கி அந்த தொகுதியில் மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு கேட்டபோது அந்த வாய்ப்பு கிட்டவில்லை. நான் அதற்காக தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலை கடந்து வர முடியாது. தேர்தலில் போட்டியிட்டாக வேண்டும். தேர்தலில் போட்டியிட வேண்டுமானால் நான் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே போட்டியிடுவது உசிதமல்ல. அதனால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2.5 ஆண்டுகள் மிச்சம் இருக்கிற போது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் மறுபடியும் தேர்தலில் 2004ஆம் ஆண்டு அதே சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டோம். அப்போது 8 தொகுதிகளில் தனியே ஒரு கூட்டணி அமைத்தோம். 2004 ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஜனதாதளம், அம்பு சின்னம். அப்போது இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பன் அவர்களின் மக்கள் தமிழ் தேசம் கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி, பஷீர் அகமது தலைமையிலான தேசிய லீக் கட்சி, நம்முடைய கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணியை அமைத்தோம். அந்த கூட்டணியின் பெயர் மக்கள் கூட்டணி. அம்பு சின்னத்திலே நின்றோம். அந்த தேர்தலில் 2,57,000 வாக்குகளை பெற்றோம்.
அந்த கூட்டணியிலும் நாம் தான் 2.5 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை பெற்றோம். 99 2.25 லட்சம், 2004 2.5 லட்சம். வேறு யாராவது ஒரு சினிமாக்காரன் வேட்பாளராக நின்று இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருந்தால் தமிழ்நாட்டு ஊடகங்கள் தலைமேல் உச்சியில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடி இருப்பார்கள். இவர்தான் அடுத்த முதல்வர் என்று அப்போதே எழுதி தீர்த்திருப்பார்கள், பாராட்டி தீர்த்திருப்பார்கள். அன்றைக்கு 2.25 லட்சம் வாக்கும் அதற்கு பிறகு 2.5 லட்சம் வாக்குகளும் பெற்ற திருமாவளவனை ஊடகங்கள் கண்டுகொள்ளவில்லை. அரசியல் அரங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2004க்கு பிறகு 2006 சட்டமன்ற தேர்தல் வந்தது. திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் கூட்டணி அமையவே இல்லை. அப்போது நம்மை அழைத்தார். விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவோடு கூட்டணி வைத்தது. தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள், பாண்டிச்சேரியில் 1 தொகுதி என்று மறுபடியும் நமக்கு 10 தொகுதிகள் கிடைத்தன. அப்போதுதான் முதலாக இனி நாம் தனி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும். 99 ஸ்டார் சின்னம், 99 மூப்பனாரின் சைக்கிள் சின்னம், 2001 திமுகவின் உதயசூரியன் சின்னம், 2004 ஜார்ஜ் பெர்னாண்டஸின் அம்பு சின்னம். நாம் பெற்ற வாக்குகள் எல்லாம் அந்த கட்சிகளின் கணக்குக்கே போய்விட்டது, நம்முடைய கணக்கில் சேரவில்லை. ஆகவேதான் 2006 வென்றாலும் தோற்றாலும் தனி சின்னம் தான் என்ற முடிவெடுத்து மணி சின்னத்திலே போட்டியிட்டு கடலூர் மாவட்டத்திலே காட்டுமன்னார்குடியிலும் திட்டக்குடியிலும் தனி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்தோம். தமிழக அரசியல் வரலாற்றில் தலித் இயக்கங்கள் அல்லது அம்பேத்கர் இயக்கங்கள் என்கிற அடையாளத்தோடு இருந்த அரசியல் கட்சிகள் அதற்கு முன்னதாக இதுவரையில் தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை என்பது புதிய வரலாறு. நாம் படைத்தது புதிய வரலாறு. தனி சின்னத்திலே போட்டியிட்டு 2 இடங்களிலே நாம் வெற்றி பெற்றோம். 2009 வந்தது. மீண்டும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி. அப்போது 2 தொகுதிகளில் போட்டியிடுகிற வாய்ப்பு. அப்போதுதான் ஸ்டார் சின்னத்தை பெற்றோம். கொடியிலே இருக்கிற ஸ்டார் நட்சத்திரம் சின்னம், தனி சின்னம். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றோம். 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம். வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை. 2009 சிதம்பரமும் விழுப்புரமும் நமக்கு கிடைத்தது. விழுப்புரத்திலே வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். அப்போது விழுப்புரமும் வெற்றி பெற்றிருந்தால் நாம் அங்கீகாரத்தை பெற்றிருப்போம். 2011 திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தல், மோதிரம் சின்னம், அதே 10 தொகுதி, ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தல், மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி. 2 தொகுதிகளில் போட்டியிடுகிற வாய்ப்பு, சிதம்பரம், திருவள்ளூர். 2 தொகுதிகளிலும் நாம் வெற்றி வாய்ப்பு இழக்க நேர்ந்தது. 2016 சட்டமன்ற தேர்தல், நம்முடைய முயற்சியில் உருவானதுதான் மக்கள் நல கூட்டணி. விஜயகாந்த், GK வாசன் போன்றவர்கள் அந்த அணியிலே வந்து இணைந்தார்கள். விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்த அந்த தேர்தலை சந்தித்தோம். 25 இடங்களில் போட்டியிடுகிற வாய்ப்பு முதல் முறையாக நமக்கு கிடைத்தது. நானும் போட்டியிட்டேன் காட்டுமன்னார்குடியிலே. உண்மையிலேயே நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு அதை மாற்றி அறிவித்தது. 87 ஓட்டிலே அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவித்தது. அது உண்மை அல்ல. வென்றது விடுதலை சிறுத்தைகள் தான். 2016 காட்டுமன்னார் கோவிலிலே உண்மையிலேயே வெற்றி பெற்றது விடுதலை சிறுத்தைகள் தான். என்னுடைய குற்றம், நான் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்திற்கு ஒருபோதும் போனதில்லை. 99 போனதில்லை, 2001 போனதில்லை, 2004 போனதில்லை, 2006க்கும் போனதில்லை, 2009க்கும் போனதில்லை, 2016, 11க்கும் போனதில்லை, 14க்கும் போனதில்லை. அறுவடை நேரத்தில் விவசாயி நிலத்திலே இருக்க வேண்டும்.
நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. வென்றால் என்ன, தோற்றால் என்ன, எனக்கு எலெக்ஷன் ஒரு பொருட்டே இல்லை. நான் மக்களோடு கிடக்கிறேன். மக்கள் தான் எனக்கு எல்லாம். ஆகவே வென்றால் தான் மக்கள் என்னை மதிப்பார்கள் என்று கிடையாது. வென்றால் தான் அதிகாரத்தோடு இருந்தால்தான் மக்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. ஆகவே ஏதோ நடக்கட்டும், அதிகமாக மக்கள் வாக்களித்தால் வெற்றி பெற்றோம் என்று அறிவிக்கப் போகிறார்கள். அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? ஒரு முறை கூட நான் கவுண்டிங் சென்டருக்கு போனதே கிடையாது. 2016 நான் போயிருந்தால் மாற்றி அறிவித்திருக்க வாய்ப்பில்லை, தடுத்திருக்க முடியும். அதனால்தான் 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுபடியும் நாம் கூட்டணி அமைத்து 2 தொகுதிகளில் போட்டியிட்டோம். நான் சிதம்பரம், ரவிக்குமார் விழுப்புரம். இந்த முறை நாம் ஏமாந்துவிடக் கூடாது என்று நான் கவுண்டிங் சென்டருக்கு போனேன். நான் உள்ளே இருக்கும் போதே எனக்கு எதிரான வேலை நடந்தது, சதி வேலை நடந்தது. ஊடகவியலாளர்கள் சொன்னார்கள் மாற்றி அறிவிக்கப் போகிறார்கள், மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி என்று அறிவிக்கப் போகிறார்கள். நல்ல வேளை நேர்மையான ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், ஒரு பெண்மணி அங்கே இருந்தார். அவரிடம் நான் போய் கேட்டேன். அவர் என்னிடத்தில் பதில் சொன்னார், நான் உண்மைக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டேன், எது உண்மையோ அதை செய்வேன் என்று சொன்னார். அதனால்தான் நாம் 3000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடிந்தது. தோழர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய சூழலால் நாம் ஒரு தொகுதியில் மட்டும்தான் தனி சின்னத்திலே போட்டியிடும் நிலை ஏற்பட்டது. அவர் 1,00,000 வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். 2 பேர் நாம் வெற்றி பெற்றோம். 2021 சட்டமன்ற தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி, 6 தொகுதிகளில் போட்டி, 2 பொது தொகுதிகள், 4 தனி தொகுதிகள், 6லே 4 வெற்றி பெற்றோம் பானை சின்னத்திலே. இதுவெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டு காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம். தனி சின்னத்திலே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த 4ல் 2 பேர் பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தலைநிமிர்ந்து வீறுநடை போடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் அரசியலில் 25 ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா என்று, மத்திய மகாராஷ்டிரா என்று இந்த இயக்கத்தின் வேர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் வரையில் விரவி பரவி வலுப்பெற்று வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு தென்னிந்திய மாநில செயலாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தெலுங்கானாவில் மட்டும் 10 தொகுதிகளில் போட்டியிடப் போகிறோம். ஆந்திராவிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலே 3 தொகுதிகள், கேரளாவிலே 3 தொகுதிகள், தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, இந்த 4 நூற்றாண்டு காலத்தில் சிறுத்தைகள் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் மகத்தானது. எந்த பின்புலமும் இல்லை. நமக்காக பரிந்துரை செய்ய பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது. நமக்காக பரிந்துரை செய்த ஊடக நிறுவனங்கள் கிடையாது. நமக்காக ஆதரவு அளிக்க, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க ஆட்கள் கிடையாது. நல்லதை எடுத்துச் சொல்ல, பாராட்ட யாரும் இல்லை. திருமாவளவனின் முடிவு பாராட்டுதலுக்குரியது என்று போற்ற யாரும் இல்லை. இவரை உங்கள் அணியில் சேர்த்துக் கொள்வது நல்லது என்று டிபேட்டில் பேசுவதற்கு ஆள் கிடையாது. எங்காவது மூலையிலே யாரோ ஒரு தம்பி செய்கிற சிறிய தவறை ஒட்டுமொத்தமாக என் மீது, என் தலை மீது போட்டு இந்த இயக்கமே இப்படித்தான், இந்த சமூகமே இப்படித்தான் என்று பழி சொல்வதற்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். யாராவது புதிதாக தலித் அல்லாதவர்கள் வந்து சேர்ந்தால் திருமாவளவன் விலை போய்விட்டான், திருமாவளவன் அரசியலில் வளர வேண்டும் என்று கொடுத்துவதற்கு ஒரு ஆள் கிடையாது. கோடி கோடியாய் பிற கட்சிகளுக்கு அள்ளி கொடுக்கிறவர்கள் நம்மை பார்த்தால் முகத்தை சுளிக்கிற நிலைதான் இன்னும் இருக்கிறது. இவர்கள் வளரட்டும் என்று வாழ்த்துவதற்கு ஆள் கிடையாது. இவர்கள் வலுப்பெறுவது நல்லது என்று பரிந்துரைப்பதற்கு ஆள் கிடையாது. ஊடகங்கள் நம்மை ஒருபோதும் ஊக்கப்படுத்தியதில்லை. 3 காலத்திற்கு மேல் செய்தி கிடையாது.
8வது 7வது 6வது பக்கங்களில் தான் செய்தி, முதல் பக்கத்தில் வராது. எவ்வளவு பெரிய மக்களை திரட்டினாலும் அது அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாநாட்டை இதுவரையில் யாரும் நடத்தியதில்லை என்று பல பேர் என்னிடத்திலே பாராட்டி இருக்கிறார்கள் அரசியல் களத்தில். ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு அது ஒரு பெரிய செய்தியே கிடையாது. ஒரு நடிகன் போய் சும்மா இப்படி கையை தூக்கி காட்டினால் அது 48 மணி நேர செய்தி அவர்களுக்கு. திரும்ப திரும்ப எல்லா ஊடகங்களிலும் அதை விவாதம் செய்வார்கள். ஆனால் கட்டுப்பாடாக நடந்த மாநாடு, சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் நடந்த மாநாடு, எந்த ஒழுங்கீனமும் இல்லாமல் நடந்து முடிந்த மாநாடு, நள்ளிரவை தாண்டி இரவு 1:30 மணி வரையில் கலையவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கிலே மக்கள் குவிந்திருந்த மாநாடு. ஆள் திரட்டுவதற்கு செலவு செய்யவில்லை, உணவு அளிக்கவில்லை, குடிநீர் அளிக்கவில்லை. என் கட்சி என் மாநாடு என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து அவரவராக புறப்பட்டு மாநாட்டு திடலுக்கு வந்து சேர்ந்தார்கள். தென் மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் சமயபுரத்தை தாண்ட முடியவில்லை. வட மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களால் பெரம்பலூர் பாடாலூரை தாண்டி மாநாட்டு திடலை நெருங்க முடியவில்லை. 10 மணி நேரத்திற்கு மேலாக ஜிஎஸ்டி சாலை என்கிற திருச்சி சென்னை சாலை முடங்கி போனது. பெரம்பலூரில் இருந்து சமயபுரம் வரையில் பயணம் இல்லை, போக்குவரத்து இல்லை, ஸ்தம்பித்து போனது. பல லட்சம் பேர் ஒரே இடத்தில் திரண்டாலும் கூட எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லை. மாநாட்டுக்கு வந்தவர்கள் மது அருந்தினார்கள் என்று எவனாலும் படம் பிடித்து போட முடியவில்லை. மாநாட்டுக்கு வந்தவர்கள் சோறை அள்ளி கலாட்டா செய்தார்கள் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஜேப்படி செய்தார்கள், திருடினார்கள் என்று யாராலும் குற்றம் சொல்ல முடியவில்லை. கண்ணிலே விளக்கெண்ணை ஊற்றிக் கொண்டு தேடுவார்கள் திருமாவளவன் மீது என்ன பழி சொல்லலாம் என்று. ஒருவனால் கூட ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு ஒழுங்கோடு கட்டுப்பாடோடு பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வகையில் மாநாட்டை நடத்தி முடித்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சில பேர் அதை சுருக்கி சொல்ல பார்க்கிறார்கள், குறைத்து சொல்ல பார்க்கிறார்கள். 10 லட்சத்திற்கு மேலானவர்கள் பங்கேற்ற ஒரு மாபெரும் அரசியல் மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு, எந்த பின்புலமும் இல்லாமல் நடந்த மாநாடு. கடந்த 25 ஆண்டு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், கொள்கை புரிதலோடு பிற இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய வலிமை பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு இந்தியா முழுவதும் சனாதன எதிர்ப்பை பேச முடிகிறது என்றால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, பெரியார் மறைந்து பல 10 ஆண்டுகள் உருண்டோடிய பிறகு சனாதன எதிர்ப்பை அரசியல் அரங்கில் பற்ற வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாரதிய ஜனதா இங்கே அடியெடுத்து வைக்க முடியாது, இலகுவாக காலூன்றிவிட முடியாது என்று அவர்களுக்கு இங்கே சவாலாக நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டை பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2ஆ 3ஆ என்பது அல்ல பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகளை விட்டுவிட்டு அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் அரசியல். இன்றைக்கு தேர்தல் களத்தில் 1/4 நூற்றாண்டை நாம் கடந்திருக்கிறோம். வெள்ளி விழா கொண்டாடுகிறோம். அருமை தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வகையில், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வகையில், மாமேதைக்காரர் மார்க்ஸ் அவர்கள் விரும்பிய ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு கொள்கை தெளிவோடு வீறு நடை போடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போது விடுதலை சிறுத்தை என்று சொன்னால் பலரும் விழிகளை விரித்து பார்த்து வியந்து பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு இயக்கமாக தலை நிமிர்ந்து நிற்கிறது. நாம் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாது?
நாம் ஏன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது? நாம் ஏன் வாக்களிக்கக்கூடிய கும்பலாகவே காலம் காலமாக இருக்க வேண்டும்? இந்த சிந்தனை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளிடையே உருவாகி இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களிடையே உருவாகி இருக்கிறது. பாடுபடும் பாட்டாளிகளிடையே உருவாகி இருக்கிறது. காலையில் ஒன்று மாலையில் ஒன்று மாற்றி பேசுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பதவிக்காக ஒன்று, பவிசுக்காக ஒன்று புரட்டி புரட்டி பேசுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இங்கேயும் பேசுவோம், அங்கேயும் பேசுவோம், பேர வலிமையை கூட்டுவோம், எங்களை போல் பார்கெயின் செய்ய யாராலும் முடியாது என்று சொல்லுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் நெஞ்சுயர்த்தி நிமிர்ந்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் யாரும் சொல்லாமலே வருவார்களா வரமாட்டார்களா, நற்சோனை ஒன்றும் சொல்லவில்லையே, நான் முகநூலில் கூட நேரலையில் பேசவில்லையே, இன்னும் ஒரு துண்டறிக்கை இன்னைக்கு காலையில் தான் துண்டறிக்கை ரெடியாச்சு. நம்ம மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநாட்டுக்கு இந்த துண்டறிக்கை நேற்று இரவு வரையில் ரெடி ஆகல. துண்டறிக்கை இல்லாமலேயே ஆயிரக்கணக்கிலே வந்து திரண்டு இந்த நிகழ்ச்சியை திரண்டு வந்து வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். முன்கூட்டியே போயிட்டா என் பேர் இல்ல ஓம் பேர் இல்லன்னு சில பேர் வரமாட்டாங்க. அதனால நற்சோனையுடைய உத்தி இது. பிட் நோட்டீஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க, வாங்கன்னு சொல்லுங்க, எல்லாம் வந்துருவாங்க. துண்டறிக்கையே அடிக்கல, நான் தான் அப்புறம் உட்காந்து நேற்று நைட்டு உட்காந்து நான் டிசைன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன் போன்ல. இதை மாத்து அதை மாத்து, இந்த பேரை போடு அந்த பேரை போடு, இப்படி படத்தை வை, இந்த மாதிரி பெருசாக்கு இந்த மாதிரி சிறுசாக்கு, இவ்வளவு கலர் போடு, கட் கலர் போடு. ராத்திரி 1:30 மணி வரலும் போன்ல பேசிட்டு உட்காந்துருந்தேன் இந்த டிசைன் பண்ண தள்ளிவிட்டேன். ஆனாலும் ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த வெள்ளி விழா மாநாட்டை சிறப்பித்த உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு முழுவதும் சிறுத்தைகள் நிற்கிறோம், 40 தொகுதிகளில் நிற்கிறோம். அந்த உணர்வோடு தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டும். நம்முடைய கட்சி எத்தனை தொகுதிகளில் இருக்கிறது என்று மட்டும் பார்க்கக்கூடாது. சிறுத்தைகளின் வாக்குகள் எந்த அளவுக்கு பரிமாற்றம் அடைகிறது, அதனால் நமக்கு என்ன லாபம் அப்படி நினைக்க கூடாது. அதனால்தான் நமக்கு வளர்ச்சி, அதனால்தான் நமக்கு வளர்ச்சி. போன முறை ஓட்டு எண்ணும் போதெல்லாம் பாக்குறாங்க, அந்த பக்கம் என்னன்னா 4, 5, 10, இந்த பக்கம் என்ன 100, 200, 400, இந்த பக்கம் யாரு, இதெல்லாம் சிறுத்தைகள் வாக்கு வங்கி. இந்த பெட்டியை இந்த இவிஎம் திறந்தால் 400, 500, 300, 200, அங்க போனா 40, 10, 20 இப்படி. இந்த கூட்டணி வெற்றி பெற்றதற்கு சிறுத்தைகளின் வாக்கு வங்கி மகத்தானது என்பதை இன்றைக்கு அரசியல் உலகம் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் யதார்த்தமான உண்மை, அதுதான் உண்மை. அதுக்கு நமக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்க வேண்டாம். காலம் கனியும், மொத்தமாக காலம் நம் கைகளில் அதிகாரத்தை அள்ளித்தரும். யாரும் நமக்கு அதிகாரத்தை தர வேண்டியதில்லை. யாரிடமும் நாம் அதிகாரத்தை போய் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை. நாம் நேர்மையாக உழைத்தால், நாம் நேர்மையாக பாடுபட்டால், நாம் கொள்கை தெளிவோடு பாடுபட்டால், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் அரசியல் சக்தி என்கிற அந்த புரிதோடு களப்பணி ஆற்றினால் கோட்டை நம்மை தேடி வரும், அதிகாரம் நம்மை தேடி வரும். அது 4 வழி சாலையாக இல்லாமல் 8 வழி சாலையாக இடம் கொடுக்கும், 16 வழி சாலையாக பரிணாமம் பெறும். சிறுத்தைகள் வருகிறார்கள், வழிவிட்டு நில்லுங்கள் என்று காலம் சொல்லும். அதோ சிறுத்தைகள் வருகிறார்கள், விலகி நில்லுங்கள், விலகி நில்லுங்கள் என்று சொல்லுகிற காலம் வரும் என்பதை சொல்லி வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.